சிவராத்திரி சிவராத்திரிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாள். சிவபெருமானுக்காக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன்னுடைய கண்களையே கொடுத்த கண்ணப்ப நாயனார் சிவகதி அடைஞ்சது இந்த சிவராத்திரியில் தான். அவர் சிவபெருமான் மேலே எந்த அளவுக்கு பக்தி வச்சுருந்தார், எப்படி அவர் சிவகதி அடைஞ்சார், அதை பற்றிய கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணப்ப நாயனார்னுங்கிறவர் சைவ சமயத்தில் இருக்கிறவர். பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர். இப்போ அவருடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சிவன்கிட்ட பயபக்தியாக இருந்தார் அப்படின்னுங்கிற மாதிரி. கண்ணப்ப நாயனார் இயற்பெயர் திண்ணன். இவர் ஒரு வேடர் குலத்தில் பிறந்தவர். வேட்டையாடுவதில் ரொம்ப சிறந்தவர். ஒரு முறை இவர் வேட்டையாட போகும்போது சிவலிங்கம் ஒன்று பார்க்குறாரு. அந்த சிவலிங்கத்தை பார்த்தோமேனே அந்த சிவலிங்கம் அழகு பொதிந்து அருமையாக இருந்ததை பார்த்துட்டு, இந்த அழகான சிலையில் அங்கங்கே தூசி இருக்கே, இப்போ இதை தொடச்சி சுத்தப்படுத்தணுமே, ஆனால் தண்ணி கொண்டு வரணுமே, தண்ணி கொண்டு வர நம்ம கையில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாயில் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு உமிழ்றாரு. அப்படி உமிழும் போது அந்த சிவலிங்கத்தில் ஒவ்வொன்றும் எச்சிலாக அப்படியே இருக்குது. இந்த கண்ணப்ப நாயனார் வாயிலிருந்து உமிழ்ந்த நீரில் எச்சிலும் கலந்து சிவலிங்கத்துக்கு மேலே இருக்குது. இவர் பார்க்குறாரு, சரி நம்ம போய் ஏதாவது எடுத்துகிட்டு வருவோம் படைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுப்பன்றி இந்த மாதிரி மிருகங்களை வேட்டையாடின மாமிசங்கள் இதை எடுத்துகிட்டு டெய்லி வச்சு படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி படைச்சிட்டு சாமியை கும்பிட்டு கிளம்பிடுறாரு. இது சிவலிங்கத்தை டெய்லி பூஜித்து வந்த ஒருத்தர் பார்க்குறாரு. அவரும் சிவபக்தர் தான். அவர் யாரா இப்படி மாமிசத்தை வச்சது, யாரா இப்படி சிவன் மேலே எச்சில் வச்சு துப்புனது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனையில் ரொம்ப இதாக உருகிறாரு சிவன்கிட்ட. சிவபெருமானே, யார் இந்த வேலையை பார்த்தது, எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருகிட்டு கிளம்பிடுறாரு. திருப்பி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே கண்ணப்ப நாயனார் தன்னுடைய எச்சிலில் அப்படியே இது பண்ணி சுத்தப்படுத்த தண்ணியை எடுத்துகிட்டு அப்படியே எச்சிலும் தண்ணியும் நிற்கிற மாதிரி பண்ணிவிட்டு மாமிச துண்டெல்லாம் வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இதை உடனே மறுபடியும் வர்ற இவர் அந்தனர் பார்த்துட்டு, என்ன அந்த மாதிரி மறுபடியும் சிவபெருமான்கிட்ட யார் இந்த மாதிரி பண்ணுறது, சிவபெருமானே நீயே யாராக இருந்தாலும் கேளு, இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வேதனையில் அப்படியே உருகி போய் கேட்குறாரு சிவபெருமான்கிட்ட. உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, இல்லை இது என்னுடைய பக்தன், என்னை மட்டுமே நேசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பக்தன், அந்த பக்தனுடைய இதுதான், வேணா பாரு, அந்த பக்தனுக்கு எந்த அளவுக்கு நீ உன்னை விட அவன் நேசிக்கிறான் அப்படின்னுங்கிறத காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நாளைக்கு அந்த பக்தன் வர்ற நேரத்தில் நீ அங்கிட்ட மறைஞ்சிக்கோ, அந்த பக்தனை நான் சோதித்து பார்க்குறேன், நீயே தெரிஞ்சுக்குவ அந்த பக்தன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு சிவபெருமானும். சரி, அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் அந்த கண்ணப்ப நாயனார் வர்றதுக்கு முன்னாடியே இந்த அந்தனர் என்ன பண்ணிடுறாரு, போய் ஒரு மரத்தடியில் ஒளிஞ்சிக்கிறாரு. ஒளிஞ்சிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னுங்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு எட்டி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது கண்ணப்ப நாயனார் என்னடா இன்னைக்கு எங்கே சிவன் கண்ணில் இருந்து தண்ணி வருது, ரத்தமும் கலந்து வருது, ரத்தமும் இதாக வருது, என்ன இப்படி ஆயிட்டுருக்கு, சிவனுக்கு எதுவும் குறைபாடு ஆயிடுச்சா, நோய் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி, சரி சிவன் கண்ணுக்கு பதிலாக நம்ம கண்ணை கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு கண்ணை அப்படியே பிடுங்கி அப்படியே சிவன் கண்ணில் அப்பி வச்சிட்றாரு உள்ள. அடுத்து இன்னொரு கண்ணில் உடனே ரத்தம் வருது. அதை பார்த்தோமேனே, என்னடா இன்னொரு கண்ணுலேயும் ரத்தம் வருது, இந்த கண்ணும் இதாக தான் இருக்கும் போல், நம்ம கண்ணே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ணை பிடுங்கிறதுக்காக கண்ணப்ப நாயனார் தன்னுடைய இன்னொரு கண்ணை பிடுங்கிறதுக்காண்டி வேலை எடுத்து தன்னுடைய கண்ணுக்கிட்ட வச்சு குத்த போகிறாரு. குத்துறதுக்கு முன்னாடி சிவலிங்கத்தில் இருக்கிற கண்ணு இருக்கிற பகுதியில் தன்னுடைய காலை தூக்கி வச்சு அடையாளத்துக்காண்டி பார்த்துக்கிறாரு. அந்த நேரத்தில் சிவபெருமான் கண்ணப்பா என்ன பண்ணுற, இரு கண்ணை பிடுங்காத அப்படின்னு சொல்லி ஒரு குரல் எழுப்புறாரு. உடனே கண்ணப்பர் யாருன்னு பார்க்கும்போது சிவபெருமான் தன்னுடைய கைகளால் கண்ணப்பரை தடுத்து நிப்பாட்டி, ஏன் இந்த மாதிரி இருக்க, என் மேலே இவ்வளோ பக்தியாக நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பக்தியாக இருக்கிறதுனால நீ என்னோட இதிலே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் உடனே பக்கத்தில் ஒளிஞ்சிட்ருக்கிற அந்தனரை கூப்பிட்டு, அந்தனரே இங்கே வாங்க, இவர் தான் என்னுடைய சிறந்த பக்தர்,
கண்ணப்ப நாயனார். கண்ணப்பர்னா கண்களை தானமாக கொடுத்தவர் அப்படின்னுங்கிற பேரில் இவர் அழைக்கப்படுவார். அதே நாயன்மார்னா சிவனுடைய பக்தரில் ஒருத்தர். நாயன்மார்னா சிவபக்தர் அப்படின்னு அர்த்தம். இனி மக்கள் எல்லாரும் உன்னை கண்ணப்ப நாயனார்னு தான் கூப்பிடுவாங்க. உடனே கண்ணப்ப நாயனாருக்கு பயங்கரமான ஒரு மிக்க மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சிவனிட்ட இருந்து நமக்கு ஒரு நற்கதி கிடச்சிருச்சு, நம்ம ஒரு நற்கதிக்கு வந்துட்டோமே, நமக்கு நாயன்மார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துட்டாரு, சிவபக்தர் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே நம்மளை பக்தராக ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்புறார். அங்கேருந்து கண்ணப்ப நாயனர் இப்போ கிளம்ப இருந்தார். உடனே சிவபெருமான் கூப்பிட்டு, உன்னுடைய கண்கள் இனி தெரியட்டும், நல்லா பிரகாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. உடனே கண்கள் நல்லபடியாக பிரகாசமாகவும் தெரியுது, இழந்த கண்களும் மறுபடியும் வந்துடுது கண்ணப்ப நாயனாருக்கு. உடனே கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் காலடியில் உளுந்து வணங்கி, என்னை ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஏன்னா சிவபெருமான் பக்தனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது எல்லாருக்கும் கிடைக்காது. கண்ணப்ப நாயனாருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்ததும், கண்ணப்ப நாயனாருக்கு கண்கள் கொடுத்ததும், கண்ணப்ப நாயனார் நற்கதிக்கு கொண்டு வந்ததும் இந்த சிவராத்திரியில் தான் நடந்தது என்பதால் நாமும் இதே சிவராத்திரியில் சிவனுக்கு விரதம் இருந்து நாமும் நம் குடும்பத்தையும் நல்லபடியாகவும் துன்பம் துயரம் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்து கொள்ளுமாறு சிவனை வேண்டி வழிபடுவோம். நன்றி, வணக்கம்.